அண்மை செய்தி. சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். ஓய்வூதியம், பணிப்படை அமைப்பாளர்களுக்கு 5 லட்சம், சமையலர் உதவியாளருக்கு 3 லட்சம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. வணக்கம் லாவண்யா. போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர்? அது தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். காலமுறை ஊதியம், குடும்ப பாதுகாப்புடன் பணிக்கொடை அமைப்பாளர்களுக்கு 5 லட்சம், சமையலர் உதவியாளர்களுக்கு 3 லட்சம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை ராஜாஜி சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக சத்துணவு ஊழியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சத்துணவு ஊழியர்கள் ராஜாஜி சாலை மறியலில் செய்ய முற்பட்ட பொழுது காவல்துறையினருக்கும் சத்துணவு ஊழியர்களுக்கும் இடையே வாக்குவாதம் நடைபெற்றது. மேலும் போராட ஆரம்பித்த சில மணி நேரங்களிலேயே சத்துணவு ஊழியர்கள் கைது செய்ய காவல்துறை ஒரு நடவடிக்கை முன்னெடுத்ததன் காரணமாக சத்துணவு ஊழியர்கள் ராஜாஜி சாலையை முற்றுகையிட முயன்றார்கள். அப்பொழுது மிகப்பெரிய ஒரு பதற்றம் நிலவியது. போராட்டம் தொடங்கிய சில மணி நேரங்களிலேயே கைது நடவடிக்கையில் ஈடுபடுவது சரியல்ல என சத்துணவு ஊழியர்கள் வாக்குவாதம் செய்தனர். அதிலும் குறிப்பாக சத்துணவு ஊழியர்களை பொறுத்தவரை பல்வேறு அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உணவு சமைக்கக்கூடிய மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்று காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக பல்வேறு பள்ளிகளில் மாணவ மாணவிகள் தற்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இருப்பினும் இந்த மாதிரியான போராட்டங்களை இவ்வாறு தான் கையில் எடுக்க வேண்டும், அப்பொழுதுதான் அரசினுடைய கவனத்தை பெற முடியும் என்ற ஒரே காரணத்தின் காரணமாக தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் இந்த மாதிரியான போராட்டத்தை முன்னெடுத்தனர். அதிலும் குறிப்பாக காவல்துறையினரினுடைய கைது அவர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்தது. இன்று முழுவதுமாக காலவரையற்ற போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த போராட்டம் தீவிரமாக இருக்கும் என தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் தெரிவித்தனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட சத்துணவு ஊழியர் சங்கத்தினர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அது தொடர்பான அண்மை தகவலுக்கு நன்றி.